ஒரு பொறுப்புக்கு நீங்க வரீங்க அப்படின்னா, அதுக்கான உங்கள தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கிற மாரி நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் இல்லனாலும் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா புரிஞ்சுகிட்டு நீங்க தமிழ்ல பதில் சொல்ற மாரி இருக்கணும். அப்படி இல்லன்னா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சிரணும் கவனம். ஒரு அதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சா அத விட்டுட்டு அப்பட்டமா போய் ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு, அவங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா தமிழ்ல இப்ப நியூஸ் 18ல ஒண்ணு நடந்துச்சு. அதுல எப்படி அசிங்கமா போய் நின்னுட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவர் ஒரு பதில சொல்றாரு. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தமிழ் தெரியறது, இங்கிலீஷ் தெரியலன்றதும் ஒரு பெரிய ஒரு இதான விஷயமே கிடையாது. தமிழாவது உங்களுக்கு ஒழுங்கா தெரியுதா? தமிழ ஒழுங்கா உங்களுக்கு படிக்க தெரியுதா? தமிழ பார்த்து பேச தெரியுதா? சங்கிலி பருப்பு, தாலி அரிப்புங்கிறீங்க. அந்த மாரி தமிழும் இந்த லட்சணமா நீங்க படிக்கிறீங்க. அப்ப நான் ஒரு தலைவனா வரணும் அப்டின்னா, அந்த தலைவனுக்கான தகுதிய நான் எதுவுமே வளர்த்துக்க மாட்டேன். கருணாநிதி உங்களோட புள்ளங்கிற ஒரே தகுதிய வச்சே நான் வருவேன் அப்டின்னா, அப்ப கீழ இருக்கிறவங்கலாம் மூஞ்சிக்கு முன்னாடி வேணா கும்பிடு போடுவாங்க. பின்னாடி போனா, "ஏன் அந்த ஆளுக்கு என்னய்யா தெரியும்?" அப்டின்ட்டு சிம்பிளா போயிருவாங்க. அதான் சொல்றேன், அவருக்கு என்ன பிரெயின் இருக்கான்னு கேட்கிறாரு. நாங்க கூட இப்படிலாம் அவர கேட்டதில்ல. அவருக்கு பிரெயின் இருக்கா அப்டின்னா, இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகல இருக்கிறவங்கலாம் நமக்கு மேல அவர வண்ட வண்டியா கேட்டுட்டு இருக்காங்க அப்டின்றது நமக்கு நல்லா தெரியுது. பொய் தான் அவங்க பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியுமேப்பா. அந்த அக்கா எதுக்கு இருந்தாலும் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னாங்க. என்னங்க இங்க என்னன்னா மைக் அப்படி நீட்டினாலே போதும். எட்டுத்தேன் பாரு ஓட்டம்னு விட்டடிச்சு ஓடுறாங்க. அப்ப அவங்க வாய தொறந்தா பொய் தான் பேசுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. அதுக்கு காரணங்கள் எத்தனை கலர் கலரா சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். கேட்டா மத்திய அரசு வந்துச்சும்பாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா? திருப்பி எங்களுக்கு 2.0 2வது முறை ஆட்சி குடுங்க. இப்ப வந்து அப்ப நிறைவேற்றாதையும் சேர்த்து நிறைவேத்துறோம் அப்படின்னா, அப்ப மக்கள் எல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு நீங்க குடுத்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க எல்லாத்துலயும் என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு இதெல்லாம் மத்திய அரசு பண்ணுனா நாங்க பண்ணுவோம். மத்திய அரசு ஒத்துழைச்சா நாங்க பண்ணுவோம். அப்ப மத்திய அரசு கூட இணக்கமா இல்லைன்னா, இங்க உங்களால குடுத்த வாக்குறுதிகள கூட நிறைவேத்த முடியாது அப்படின்னா, அதனால தானே நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஐய்யய்யோ! மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல. ஐய்யய்யோ! மத்திய அரசு எங்கள வஞ்சிச்சிருச்சு. ஐய்யய்யோ! மத்திய அரசு பண்றது எல்லாமே நம்மள மாநிலத்துக்கு எதிரானது. ஐய்யய்யோ! மத்திய அரசு வந்துச்சுனாவே அவ்வளோதான். ஐய்யய்யோ! மோடி இங்க வந்தாருனாவே அவ்வளோதான். இப்படிலாம் பேசுறது நமக்கு தேவையா? தமிழகமா? டெல்லியா? அப்படிங்கிறாங்க. டெல்லி எங்க இருக்கு? இந்தியால தானே இருக்கு. இல்ல டெல்லி எங்க ஆப்கானிஸ்தான்லயும், பாகிஸ்தான்லயும் இருக்கா? உனக்கு பாகிஸ்தான்காரன்லாம் ஆவான். ஆப்கானிஸ்தான்காரன்லாம் ஆவான். ஆனா டெல்லில இருக்கவன் ஆவமாட்டான். ஏன் நீங்க இந்த மாரி பிரிவினைய பேசுறீங்க? அப்ப ராகுல் காந்தி டெல்லில இருக்காரா? எங்கேயாவது உட்கார்ந்திருக்கிறாரா? டெல்டாக்காரனா ராகுல் காந்தி? ராகுல் காந்தி டெல்லிக்காரனா? டெல்டாக்காரனா? நீங்க ஏன் ராகுல் காந்தி கூட கூட்டணி வச்சீங்க? அப்ப ராகுல் காந்திய கை காட்ட வேண்டியது தானே? முதல்வர் அவர்கள்லாம் டெய்லி ரேபிடோல கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாரு. இல்லன்னா யாராவது ஆட்டோ போச்சுன்னா கைய காமிச்சு நிறுத்தி ஆட்டோல ஏறுவாரு. அந்த மாரி கஷ்டப்படுற ஜீவனம் நடத்துறாங்க. அவரோட கையிருப்பு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 10,000 வச்சிருக்கிறாராம். ஒண்ணும் கிடையாது. ஏரியால கவுன்சிலர் இருக்காங்கல்ல, இந்த எலக்ஷன் வந்துச்சுன்னா, கவுன்சிலருக்கே ஒரு நாளைக்கு செலவு 10,000லேருந்து 20,000 ஆகும். இவர் வண்டி எடுத்துட்டு போறாருல, இந்த டிஃபெண்டர் காரு. இந்த காரோட விலை மட்டுமே எவ்வளோ? கோடி கணக்குல. அது அவர்தில் இல்ல மேம். அவரது இல்ல. யார் இப்ப நானும் தான் ஏழையா இருக்கேன். எனக்கு யாராவது ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கி குடுங்களேன். அது ஏன் நமக்கெல்லாம் யாரும் வாங்கி குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மாருதி சுசுகி கூட வாங்கி குடுக்க மாட்டேங்கிறீங்களே. அவருக்கு யாரு டிஃபெண்டர் கார் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி குடுத்தா? அவரோட பேரன். பேரனே 4 கோடிக்கு கார் வாங்கி குடுக்குற அளவுக்கு சொத்து இருந்தா, தாத்தாவோட சொத்து மதிப்பு எவ்வளோ? இப்ப தமிழக மக்கள எந்த பொது அறிவுமே இல்லாதவங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, "ஏப்பா உங்களோட சொத்து வெறும் 3 கோடி ரூபாயா? 3 கோடி ரூபா தான் சொத்து இருக்கா முதல்வருக்கு?" இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க எலெக்ஷன் அஃபிடவிட்ல எவ்வளோ சொத்து குடுக்குறீங்களோ, அதுதான் உங்க சொத்து. நாங்க ஒரு ரெய்டு வருவோம். இதுக்கு மேல உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிருவோம் பரவாயில்லையான்னு கேட்கணும். அடுத்து நீங்க முதல்வர் வந்து ரூ. 10,000 தான் சொத்து இருக்குன்னார்ல. இந்த நான் சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இதுல முதல்வர் கட்டியிருக்க வாட்ச் எல்லாம் பாருங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிக்சர்ல போடுவாங்க பாருங்க. இந்த ஹப்லாட் பிக் பேங்னு ஒண்ணு, ஜாகர் அப்படின்னு ஒண்ணு, கார்டியர் அப்படின்னு ஒண்ணு, ஃப்ராங்க் முல்லர் அப்படின்னு ஒண்ணு, ரோலெக்ஸு, இந்த வாட்ச் எல்லாம் மினிமம் ரேட்டே 10 லட்சம் 20 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும். அப்ப இவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சுமே கோடி கணக்குல இருக்கு. இந்த வாட்சுமே எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு. அப்ப இவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கு. இவர்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே பல கோடிகள் பெறும். அப்படி பரம ஏழையா இருக்க ஒரு கையில எவ்வளவு வச்சிருக்காரு? வெறும் 10,000. இதெல்லாம் மக்கள் நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லன்னா ரத்தம் கக்கி சாவேம்பீங்க. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனதுனால ஒரு 100 பேர் செத்து போனாங்கல்ல. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனவங்கள எதுவும் நீங்க இந்த மாதிரி சுட்டீங்களா? எத்தனை பாலியல் குற்றச்செயல்கள் நடந்துகிட்டே இருக்குது. போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. 2.5 வயசு பச்சை புள்ளைய வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொன்னால பெரிய நாயகம், கலைஞர் என்ற பெரிய நாயகன் ஒரு திமுக நிர்வாகி. அவனை சுட்டீங்களா? 2.5 வயசு பொம்பளை புள்ளைய போய் நீ வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பியாடான்னு. எவ்வளவு கஞ்சா கடத்தினாங்க இருக்கான். மெத்து, அபின்னு, இந்த மெத்த பெட்டமைன்னு ஒருத்தரை கடத்தினார்ல, ஜாபர் சாதிக்கு, அமீர், அவங்களெல்லாம் சுடுவீங்களா கல்ல நீங்க? அப்ப அப்பாவி ஏழைகள், அப்பாவி கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னா, நீங்க பணம் ஏறுறவங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள சுடுவீங்களா?
அப்போ இந்த காவல்துறையை 5 வருஷத்துல எப்படி இந்த திமுக குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். காவல்துறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ரோபோவை நீங்க கண்டுபிடிச்சு அது ப்ராப்பரான ப்ரோக்ராமிங் இல்லாம அதுவே போய் பாக்குறவங்க சுட்டு தள்ளிட்டு பாக்குறவங்க மீச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு இன்னைக்கு காவல்துறை. இங்க சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா? இங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? ஐயோ ஒண்ணுக்கும் வெக்கமா இல்ல, வெக்கமா இல்லன்னு கேக்குறாரு. அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா அப்படியே அவர் கண்ணாடியை பார்த்து பேசிக்கணும். இந்த குரங்கு பொம்மை என்ன விளங்குனா, ஐயா அது கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்லன்னா ஸ்டாலின் ஐயா நீங்க உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. இப்படி கேவலமா ஆட்சி கொடுக்குறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே இருக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போய் கிடக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கஞ்சா கரபரண்டு ஓடுதே உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னு இத்தனை கேள்விகளையும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கே சொல்லிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டு மக்களை, நான் கூட என்ன நினைச்சேன், ஏஐ போல இருக்குன்னு நினைச்சேன். ஏஐல எதுவும் கட் பண்ணி போட்டுருக்காங்க போல இருக்கு. இது எப்படி அவரை பத்தி இப்படி சொல்லிக்குவாரு அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில அதை பேசியிருக்காரு. அப்ப புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பாக்குற முதல்வருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு துண்டு சீட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்களா? இப்படி முதல்வர் வந்து ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன்ங்கிற பேர்ல அவர் பேசுறதுலாம் பாருங்க, அவர் கட்டப்பா, இவர் இப்படி. என்னங்க நீங்க போய் ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறீங்க. ஆட்சி நடத்தி இருக்கிறேன், நான் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், இப்படிலாம் நான் தமிழ்நாட்டில் இதெல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு எதிர்கட்சி தலைவரை எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் பண்றது, கேவலமா சினிமா டைலாக் வச்சுட்டு பேசுறது, காமெடி பண்றது, இதை தான் முதல்வர் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்வர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல முதல்வர் எப்படிலாம் இருக்கிறார், அங்க போயிட்டு அங்க ஒரு இதுல கண்ணமங்கலம் பேரூராட்சியில போயிட்டு இது பண்றப்ப இந்த தொகுதியில கண்ணமங்கலம் பேரூராட்சி எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு, மா நீ என்ன சின்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. திமுகவுக்கு என்ன சின்னம்? திமுகவுக்கு என்ன சின்னம்னு தெரியாமையா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? அதை என்ன பண்றது, துண்டு சீட்டு எழுதுறவன் எழுதி கொடுத்துருக்க மாட்டான். அவன் எனக்கு தெரியும்ல, முதல்வருக்கு வந்து திமுகனா உதயசூரியன்னு தெரியும். அதை கூடவா நம்ம எழுதி கொடுக்கணும்னு துண்டு சீட்டுக்கார எழுதுறவன் விட்டுருப்பான். ஆனா முதல்வருக்கு அது கூட தெரியல. அந்த அம்மா கிட்டே மைக்ல கேட்கிறாரு, அம்மா நீ என்ன சின்னமான்னு. அந்த அம்மா பதட்டத்துல முதல்வர் நமக்கு இதுக்கு அன்றாருன்னு பானையா அப்படின்னா பானை சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அந்த அம்மா வேற எதுல ஏதாவது தீப்பெட்டிங்க இருந்துச்சுன்னா தீப்பெட்டியில வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த அளவுக்கு இருக்கிறாரு முதல்வர். ஆனா பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ட்ரம்ப்புக்கு தான் டஃப் கொடுப்போம், தமிழ்நாடுலாம் இல்லைங்க, இந்தியாலாம் கிடையாது, உலக நாடுகளோட தான் எங்களுக்கு போட்டிங்கிறீங்க. அப்ப பாக்குற மக்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த சினிமால வர மாதிரி டைலாக் சொல்ற மாதிரி நீங்களாம் இன்னும் எங்களை பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்களாம் என்ன பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கலர் கலரா நீங்க ரீல் விடுவீங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்க கலர் கலரா என்னன்னா கொடுப்பீங்க, நேரத்தை நிறைவேற்றவா போறீங்க? போன தடவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? நீங்க திமுக ஆட்சியில 1,31,00,000 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பீங்க. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா அனைத்து மகளிருக்கும், ரேஷன் கார்டு வச்சிருக்க அனைத்து மகளிருக்கும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. திமுகல அது மிஸ்ஸிங். அடுத்து ஏடிஎம்கேல ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்காங்க. டிஎம்கேல என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரிட்ஜ்னு சொல்லாம 8,000 ரூபாய் கூப்பன் இருக்காங்க. அந்த கூப்பன்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். கூப்பனை வாங்குறதுக்கு போய் ஒரு கிலோ நிக்கணும். அந்த கூப்பனை வாங்கினதுக்கு அப்புறம் அது எந்த கடைக்குன்னு போகணும். 8,000 ரூபாயில ஒரு டிவி வாங்க முடியுமா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியுமா, ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா, என்ன வாங்க முடியும்? 8,000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களால ஒண்ணும் வாங்க முடியாது. ஒரு பொருள் நீங்க வாங்கினா கூட மேற்கொண்டு நீங்க காசு போடணும், அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னு உங்களை திருப்பி ஒரு கடைக்காரனா ஆக்குறதுக்கான வேலை அது. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல என்ன சொல்லிருக்காங்க, தாலிக்கு தங்கம் கொண்டு வரேன்னு இருக்காங்க, ஸ்கூட்டர் மானியம் 25,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா மினி கிளினிக் திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, அதே போல அம்மா உணவகத்தை வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணி திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது போல அவங்க எண்ணற்ற திட்டங்களை அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. உங்க சைடு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து நம்ம நிறைவேற்றணும்னு வச்சு அடின்னு அடிச்சுட்டாங்க 5 வருஷத்துல. அதனால இந்த தடவை பயந்து போன தடவையில இருந்ததே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த தடவை போட்டு இந்த தடவை நீங்க வாக்குறுதியை வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தல பாருங்க. போன தடவை எந்த அளவுக்கு வாக்குறுதி அப்படியே பெரிய லெவல்ல ஹைலைட் பண்ணி பெரிய ப்ராபகண்டா பண்ணாங்க. இந்த தடவை வாக்குறுதி அதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா சைலண்டா சுருதியை குறை அதை சொன்னோம்னா உடனே நம்மள திரும்பிடுவாங்க. போன தடவை கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு இந்த தடவை வாக்குறுதியை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா கனிமொழி அக்கால இருந்து உதயநிதி அவர்கள் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வாக்குறுதிங்கிறதுலதான் பபன்னு உதறல் கண்டுச்சு. அதனால வாக்குறுதிகள்ல அவங்க வந்து இந்த தடவை இது பண்ணல. அவங்க ஒரே என்ன ஒரு ஆயுதம்னா, என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். இதே ஒரு இது பாஜக உள்ள வந்துடும். நாங்க நல்லா ஆட்சி நடத்தல, ஆனா பாஜக உள்ள வந்துடும். நாங்க இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனாலும் எங்களுக்கு போடு, இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். நேற்று அவர் அந்த தடா ரஹீம் அவர்கள் பேசுனது பாருங்க, எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லாது பாருங்க, அவங்க ஒப்ப மவனை உனக்கு நீ இவ்வளவு கேவலமா ஆட்சி கொடுக்குற, ஆனா எது செஞ்சாலும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துருங்கிறியா? பாஜக உள்ள வந்தாலும் சரி, எவன் உள்ள வந்தாலும் சரி, தடவை திமுக ஓட்டு கிடையாதுடா, சிறுபான்மையினர்லாம் ஏமாத்துன்னு பாக்குறீங்களான்னு சொல்லி அவர் பேசுற வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ சிறுபான்மை மக்களுக்கே தெரியுது நீங்க என்ன பண்றீங்க. பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் அவங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அவங்க பயம் தெளிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களோட நிலைமை
பாஜக உள்ள வரதுனால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாநிலங்கள்ல கூட பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் நிம்மதியா அமைதியா இருக்காங்க. திரும்ப 2ஆம் முறை பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பொட்டியை கட்டிட்டு திருப்பி கிளம்ப வேண்டியதுதான். திருவாரூர்ல போய் உட்காந்துக்க வேண்டியதான். 8000 ரூபாய் கூப்பனை வச்சு என்னென்ன அராஜகம் பண்ணீங்க? அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறது. ஒரு பெண்ணை வந்து திருச்சியில மணச்சநல்லூர்ல ஒரு பெண்ணோட உயிரே போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து ஏங்க எனக்கு கூப்பன் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை அப்படி ஏதோ ஒரு வாய் தகராறுல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, வரட்டும் உங்கள் எம்எல்ஏ சீட்டுக்கு ஓட்டு கேட்டு வருவார்ல அப்போ நான் அவரை நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு அந்த பொண்ணு அங்கே பக்கத்தில் கிடந்த விளக்கமாத்த எடுத்து அடிச்சு கை குழந்தை வச்சிருக்க பொண்ணு அது மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணி செத்து போச்சு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அம்மா கிடைக்குமா? நீங்கள் எல்லாம் ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இந்த அவன் வேலையை பார்க்க போயிட்டீங்க. இந்த முதல்வர் இன்னைக்கு டூருக்கு போயிட்டாரு, சின்னவர் இன்னைக்கு இந்த துபாய்க்கு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த அந்த கணவன் வந்து அந்த கை குழந்தைய வச்சுட்டு இருக்கவனோட வேதனையை வச்சு பாருங்க. இப்படி சாமானிய மக்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொடுக்கறது தான் வந்து இன்னைக்கு திமுகவோட இதாக இருக்குது. ஓட்டு போடுற இடத்துலையும் பாருங்க, அந்த ஓட்டு பூத்துக்குள்ள நின்றுக்கிட்டு மயிலாப்பூர் தொகுதியில் இவங்க தமிழிசேக்கா இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டுட்டா அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை உங்களுக்கு? அங்கே நின்றுட்டு வரவங்க போகிறவங்கலாம் திமுகவுக்கு போட்டுருன்னு சொல்லி இது பண்ணுறது. அக்கா போய் கேட்குறாங்க, கவர்னர் அவங்க 2 முறை கவர்னராக இருந்தவங்க 2 மாதத்தில் அவங்கள போயிட்டு அடிக்கிறதுக்கு மாஞ்சிட்டு போகிறோம். அப்போ என்ன தைரியம் உங்களுக்கு? ஒரு தேசிய கட்சியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சாமானிய மக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் சேகர் பாபு பாருங்க, அந்த தாவேக்கால இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு வாடா பார்க்கலாம் அவனை விட்டுருவோம் அப்படி ரவுடிங்களா நீங்களாம்? நீங்கள்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறவர், ஒரு எம்எல்ஏவாகி உங்களுக்கான அந்த அரசியல் நாகரிகம் உங்களோட பேச்சை எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் ரவுடி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த திமுக நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லா இடங்கள்லையும் பணப்பட்டுவாடா. ஒவ்வொரு பூத்துக்கிட்டையும் வாசல்ல பணத்தை வச்சுட்டு எத்தனை இடத்துல பிடிச்சிருக்காங்க. மயிலாப்பூர்ல அவங்க அந்த கேண்டிடேட்டோட ஹெல்ப்பர்கிட்ட இருந்து உதவியாளரா அவர்கிட்ட இருந்து கோடி கணக்குல வீட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. ஏங்க நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தினா எதுக்குங்க பணம் கொடுக்குறீங்க? எங்க பார்த்தாலும் காயின், மூக்குத்தி, கொலுசு, அதுலயும் பாருங்க பித்தலாட்டக்காரங்க. ஆட்சினா ஒழுங்கா நடத்த மாட்டீங்க, கொடுக்கறதுலையும் பித்தலாட்டம். வெள்ளி கொலுசுன்னு சொல்லி கொடுக்குறது இரும்பு கொலுசை கொடுத்து அதில் மக்கள் எவ்வளோ விவரம் பாருங்க. அவங்க ஒரு கெமிக்கலை ஊற்றி டெஸ்ட் பண்ணுறாங்க, அது வெள்ளி கொலுசா இரும்பு கொலுசான்னு அதை வேற ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. காயின் கொடுக்குறீங்க, தங்க காசு. யோசிச்சு பாருங்க, அப்போ நீங்கள் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருந்தா தங்க காசு கொடுக்குறீங்க ஓட்டுக்கு? அப்போது எந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இந்த திமுக தமிழ்நாட்டை அப்படின்றத பார்க்கணும். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அராஜகம், காசு, இது 4 இருந்தால் நாங்கள் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு திமிர் தண்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து திமுக இருக்குது. சேகர் பாபு மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவமான சின்னம். அவரெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய தப்பு. இந்து சமய அறநிலையத்துறையில் போட்டிருக்காங்க பாருங்க, அது அதை விட ஒரு தப்பு. அறமே இல்லாத ஒருத்தங்க அறநிலையத்துறைக்கு அமைச்சர். இதில் வேற கமல் மேடை ஏறி அவரை ஏங்க கொடுத்த காசுக்கு கூங்குங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் 2 இதில் சொன்னார், எப்பா அவன் கொடுத்த காசுக்கு மேலே கூறாயாங்கிற மாதிரி. ராஜராஜ சோழனை விட அதிகமான குடமுழுக்கு பண்ணி வச்சுட்டாங்கிறாங்க. உங்களுக்குலாம் வாய் கூசலை இதை சொல்றப்ப, மனசாட்சி சுடலை? ராஜராஜ சோழன் தன்னோட சொந்த காசுல தான் படையெடுத்து போய் எடுத்துட்டு வந்து அந்த காசை வச்சு கோவிலை கட்டி குடமுழுக்கு பண்ணாரு. நீங்க ஏன் அப்பா வீட்டு காசுல குடமுழுக்கு பண்ணீங்க? நீங்க பட்ஜெட்ல கூட ஒதுக்கல, மக்கள் கிட்ட வாங்குற வரி காசு, மக்கள் கிட்ட இருந்து டொனேஷனை கலெக்ட் பண்ணி மக்களே பண்ற குடமுழுக்குல நீங்க போய் நின்றுட்டு அதை விட அதிகமான குடமுழுக்கு அவர் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. எவ்வளவு அநியாயங்க. ஏங்க கோவிலெல்லாம் சாமி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க சாமி கேட்காது உங்களெல்லாம்? எவ்வளவு கோவில்கள் அநியாயம். கோவிலுக்கு போறவங்கலாம் கதர் அடிச்சு திருப்பி அனுப்புறீங்க. இன்னைக்கு இந்த திருவண்ணாமலை கோயிலாம் போய் பாருங்க, லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து கும்பிட வராங்க. அவ்வளோ பெரிய வேதனைப்படுத்தி தானே திருப்பி அனுப்புறீங்க. எந்த ஒரு கோயிலையா போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கா? இந்த மாதிரி அநியாயம் அட்டுழியம் பண்றீங்க. உண்டியல்ல போடுற காசை கோடி கோடி கோடியா சுருட்டி கொள்ளை அடிச்சு அநியாயம் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க ராஜராஜ சோழனோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. நீங்க முழு நேர அரசியல்வாதே கிடையாதுப்பா உதயநிதி ஸ்டாலின்லாம். அவரெல்லாம் சீசனல் பொலிட்டிஷியன். அந்த பக்கம் அவர் ராகுல் காந்தி மாதிரி, இந்த பக்கம் இவர் எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் அவர் வெளியிலேயே பார்க்க முடியாது, ஏன்னா வெயில் ஆகாது. அந்த மாதிரி இவங்க வந்து 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுமாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் அவங்கலாம். அப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக இவங்களாம் இறங்கி களத்துக்கு வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ நாங்கள் எலெக்ஷன் முடிச்சு அடுத்த நாளே கிளம்பி இப்படி ஓடுறாங்க அப்படின்னா அப்படியே நீங்களாம் அப்படியே வெயிலே பார்க்காம வளர்ந்தவங்களா? நீங்களாம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க தானே. எங்கேயாவது சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி ஸ்வீடன், அந்த மாதிரி அப்படியே குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தவங்களா? நீங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க தானே. அப்போது நீங்கள் இறங்கி வெயிலில் இறங்கி வேலை பார்த்து மக்களோட மக்களாக இருந்தீங்கன்னா இந்த வெயில் பழகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள்லாம் அப்படியே பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி அப்படியே ஏசிக்குள்ளேயே இருந்து எல்லாம் அப்படியே பணக்கார இதில் வளர்ந்தவங்கள நீங்கள்லாம். கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னாடி வந்தார். ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி அவர்களாகட்டும், இன்பநிதி அவர்களாகட்டும், அவங்களாம் கோடியிலேயே புரள்றவங்க.
அதனால அவங்களுக்கு இந்த வெயில் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கள்ள ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு, இவ்வளோ சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கு, அப்படி மீறி எப்படி மேம் கள்ள ஓட்டுலாம் போட முடியும்? அதுதான் திமுக காரங்களோட திமிரு தண்டம், தில்லாலங்கடித்தனம். நீங்க பாருங்க, அந்த கோவையில வந்து இவர் நிக்கிறாருல்ல செந்தில் பாலாஜி, அதுல மட்டுமே ஒரு 18 பேர் சுயேட்சையா எங்க இருந்து கரூர்ல இருந்து வந்து போட்டிருக்காங்க. அந்த 18 பேருக்கும் யார் அஃபிடவிட்? ஒரே ஒருத்தர் தான் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு, ஒரு நோட்டரி. இதனால என்னன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பூத் ஏஜென்ட் உட்கார வச்சுக்கலாமா உள்ள. அப்போ இந்த செந்தில் பாலாஜியோட பூத் ஏஜென்ட், இது இல்லாம அந்த ஒரு 18 சுயேட்சையோட பூத் ஏஜென்ட்னா அந்த பூத்துக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க பூத் ஏஜென்ட்? இந்த திமுக காரங்களே கிட்டத்தட்ட 19-20 பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க இருக்கிற இந்த ஏடிஎம்கேல ஒருத்தர் இருப்பாங்க, பிஜேபியில் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? பூத் கேப்சரிங். அது அன்னைக்கு நேற்று பாருங்க அந்த வீடியோ 6 மணிக்கு மேலே இவங்க திமுக காரங்க மட்டும் உள்ளே பூந்துக்கிட்டு வெளியில எந்த கட்சிக்காரங்களையும் உள்ளே விடலை. என்ன பண்ற? எல்லா கட்சி பிரதிநிதிகளும் இருக்கணும்ல, எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட்டும் அங்கே நிற்கணும், அவங்க அதை சீல் வைக்கணும், எல்லாரும் கையெழுத்து போடணும். திமுகவோட வட்ட செயலாளர் உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே வெளியில நின்று பாஜகவோட நிர்வாகி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக நிர்வாகியை உள்ளே விட முடியாதுங்கிறாங்க. ஏன்னு கேள்வி கேட்டால் திமுக காரங்க எங்களை அடிக்க வராங்க அப்படின்னு அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. அப்போ என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேலை அங்க உள்ள? அப்போ இதுதானே உங்களுக்கு பிரச்சனை. எதுக்கு எஸ்ஏஆர் திமுக எடுத்துச்சு? செத்தவன் ஓட்டெல்லாம் போய் போட்டுருவ, எவன் டபுள் என்ட்ரி. ஒருத்தனுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டு இருக்கும், திருப்பி ஊர் பக்கம் ஒரு ஓட்டு இருக்கும், காலையில் ஒரு ஓட்டை இங்கே போடுவான், பஸ்ஸை பிடிச்சி ஏறிப்பேன் அங்கே ஒரு ஓட்டை மத்தியானம் போடுவான், அவனுக்குலாம் காசு கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் போனா எஸ்ஏஆரில் போயிடும் தானே உங்களுக்கு நீங்கள் வைத்தறிச்சல் எஸ்ஏஆர் வேணாம்னு கதறினீங்க, எஸ்ஏஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு அதிகமாக இருக்கு. எதனால? எஸ்ஏஆர்னால தானே. எஸ்ஏஆர் வந்து இந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி இறந்தவர்களோட வாக்கு, எது டூப்ளிகேட் என்ட்ரி, எதெல்லாம் ஃபேக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு நமக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் எஸ்ஏஆருக்கு எதிராக கூவுனீங்க? அப்போ இதெல்லாம் தெரியுதா? திமுக எதுக்கெல்லாம் கூவுதோ அதெல்லாம் மக்களுக்கு நன்மையானது. எஸ்ஏஆருக்கு எதிராக ஐயோ ஐயோன்னு கதறினாங்கல்ல, இன்னைக்கு எஸ்ஏஆர்னால இவ்வளோ ஓட்டு பதிவு. சிஏஏ ஐயோ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. நாங்கள் சிஏஏ அமெண்ட் பண்ணி வச்சுங்க, யாராவது இஸ்லாமியர்கள் வெளியே போனாங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் திமுக ஒரு விஷயத்தை எதுக்குதுன்னா அதை கண்ணை மூடிட்டு நம்ம ஆதரிக்கலாம். ஏன்னா அது நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு கெடுதலாக இருக்கும். அதனால தான் அவங்க கதறுவாங்க. ஒருத்தம்மா காலில் வந்து விழுறாங்க, அதை அந்த இப்படியே தள்ளி விடுவீங்க. இப்படி இன்னும் நீங்கள் என்ன பெரிய அவ்வளோ பெரிய இதா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படி மக்களை பார்க்கறதுனா எதுக்குங்க இறங்கி ரோட்டுக்கு போகிறீங்க? அப்படியே மக்கள் பக்கத்தில் வந்தால் இது பண்ணுறது, பிடிச்சி தள்ளி விடுறது, அடிக்கிறது புறங்கையில், என்ன இது? நீ அந்த 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 ரவுடித்தனம் பண்ணுற அந்த தாதா மாதிரி பையன் அப்படி தான், என் பக்கத்தில் வரக்கூடாது யார் தெரியுமில்ல அப்படின்ற அந்த இது அந்த அந்த ரத்னத்துலேருந்து இன்னும் போகல. அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானே ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தார் தௌலத்தா. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைஞ்சலையுமா போட்டு இல்லை நான் ஒரு லீடர் அப்படின்னு ஃபார்ம் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அது ரத்தத்தில் போகல. ஒரு அம்மா காலில் வந்து விழுந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும். ஒன்று நீங்கள் சொல்ல வேணாம், மனுவை கையில் வாங்கிட்டு சரிங்கம்மா நான் பார்க்குறேன் போங்கன்னு சொன்னால் கூட முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவை இப்படி இப்படி இப்படிங்கிறீங்க, என்னங்க ஒரு கேவலமாக இல்லை? கேமராலாம் பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க? கேமரா இல்லாமல் உங்களை வந்து பார்க்குறவங்கள, உங்கள்கிட்ட அணுகிறவங்கள நீங்கள் எப்படி அணுகுவீங்க? எப்படி மக்கள் உங்களை அணுகிற முதல்வரா நீங்கள்?